Rishi's International School offer 100% scholarship to the students who secured 450 and above in 10th class. மதுரை சித்திரை திருவிழாவை ஒட்டி கள்ளழகர் அழகர் கோவில் திரும்புதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. உலக புகழ் பெற்ற மதுரை அழகர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய நிலையில் விழாவின் 5ஆம் நாள் நிகழ்வாக கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து தங்க பல்லக்கில் எழுந்தருளிய கள்ளழகர் அழகர் கோவிலை நோக்கி புறப்பாடாகினார். அழகர்மலை நோக்கி செல்லும் கள்ளழகரை வழிநெடுகிலும் இருந்த ஏராளமான பக்தர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கெங்கையம்மன் கோயிலில் சிரசு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் வழிநெடுக்கிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் இந்த திருவிழாவில் கோபாலபுரம் கெங்கையம்மன் ஆலயத்தில் அம்மன் சிரசு வைக்கப்பட்டு கண்கள் திறக்கப்பட்டன. விளாத்திக்குளம் அருகே நடைபெற்ற கோவில் திருவிழாவில் சேறு பூசி நேர்த்திக்கடன் செலுத்தும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக ஆண்கள் சிறுவர்கள் தங்களின் உடலில் களிமண் சேற்றை பூசிக்கொண்டு கிராமத்தினை சுற்றி வலம் வந்தனர். Rishi's International School offer 100% scholarship to the students who secured 450 and above in 10th class.